செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இளமனூர் கிராமத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலை கண்டித்து தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் முன்முயற்சியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இங்கே கைதாகி திரளாக கூடியிருக்கின்ற சமூக சொந்தங்கள் அனைவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்களின் தலைவர்களுக்கும் தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் என்னோடு வருகிறந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 2018 செப்டம்பர் 1ஆம் தேதி சோழர் தமிழ்நாடு விடுதலைக்காக தன்னுயிரை இந்த தமிழரசன் அவர்களுடைய நினைவு நாளில் தமிழர் தேசிய கழகம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினேன். 2018 செப்டம்பரிலிருந்து தமிழ்நாட்டில் நம்மளுடைய மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ, அங்கே எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கின்றதோ, அதில் எதெல்லாம் நம்மளுடைய கவனத்திற்கு வருகின்றதோ அதையெல்லாம் என்னால் முடிந்தவரை அங்கே நிர்வாகிகளை அனுப்பி தலையீடு செஞ்சு அந்த பிரச்சனைகளை கையாண்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்த ஒரு பிரச்சனை தான் இளமனூர் பிரச்சனை. ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 11 அன்று ஈகப்பெருந்துடர் இமானுவேல் சேகரனாருடைய நினைவேந்தல் நிகழ்விற்கு அங்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் பொங்கல் வைத்து தோரணம் கட்டி வீர வணக்கம் செலுத்த வந்தார்கள். வந்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது கட்டியிருந்த தோரணங்கள் அனைத்தும் அறுத்து அந்த முக்குச்சாலையில் நடு ரோட்டில் தீயிட்டு எரித்திருந்தார்கள். அது யார் எரித்தார்கள் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த இளமனூர் கிராமத்தைச் சேர்ந்த மறவர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள். அவர்கள் மீது அங்கே இளமனூரைச் சேர்ந்த நம்மளுடைய பொறுப்பாளர் பழனிசாமி அப்படிங்கிற இளைஞரை வைத்து, சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கிறார், அவரை வைத்து அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். ஏறத்தாழ இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 75 ஆண்டுகளில் நம்மளுடைய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மறவர்கள் மீது ஒரு புகார் கூட கொடுக்கப்பட்டதில்லை, ஒரு வழக்கு கூட பதிவானதில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அந்த இடத்திலேயே கூப்பிட்டு அதை அமிழ்த்தி அதை முடிவு செய்து விடுவார்கள். வரலாற்றில் 75 ஆண்டுகள வரலாற்றில் முதல் முறையாக அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்தோம். ஏறத்தாழ 1 வார காலமாக அந்த வழக்கை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தினார்கள். எதிரிகளுக்கு சமரசம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியின் பொறுப்பாளர்களும் தம்பியினுடைய குடும்பத்தாரை சந்தித்து, அந்த கிராமத்தில் உள்ளவங்களை ஆம்பளையாளர்களை சந்தித்து முதலில் கெஞ்சி பேசி அதற்கு சமரசம் ஆகவில்லை என்று தெரிந்ததுக்கப்புறம் அவர்கள் மிரட்டல் தொழிலில் பேசி எந்த அளவுக்கு அவர்கள் மிரட்ட முடியுமோ மிரட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவனுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் என்கிற நிலைமை இருந்தது. அவரை உடனடியாக வெளியே வர சொல்லி பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அழுத்தம் கொடுத்து அந்த வழக்கை பதிவு செய்தோம். 1 வார போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அந்த இளைஞர்கள் கைது செய்யப்படவில்லை. அடுத்து 2 நாள் கழித்து அந்த மறவர் சமூக தெரு வழியாக இவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது டாடா ஏஸ் வாகனத்தில் வேலைக்கு செல்கிறாங்க. அப்போ அதே இடத்துல எங்கள் மேலேயே புகார் கொடுத்து வழக்கு போட்டுட்டு எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியமானான்னு சொல்லி தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதங்களை வச்சு மிரட்டுறாங்க, மறிக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு காணொலி எடுத்து பதிவு செஞ்சு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பி
அது சம்பந்தமாகவும் ஒரு புகார் வழக்கு பதிவு செஞ்சு அதில் ஒரு 2 இளைஞர்களை கைது செய்ய வைத்தோம். இந்த 2 சம்பவம், இந்த 2 வழக்குகள் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் யாரெல்லாம் வைத்து பேச வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரை வைத்து சமரசம் பேசினார்கள். ஒரு இடத்தில் கூட சமரசம் இல்லாமல் இந்த மக்கள் நாம் சொல்வதை கேட்டு சரியாக நின்றார்கள். மரவர் தரப்பிலே இளமனூரிலே ஒரு ஊர் கூட்டம், இளமனூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6-7 கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஊர் கூட்டம். இந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இதை நாம் உடனடியாக முறியடிக்காவிட்டால் தொடர்ச்சியாக நம் மீது தாக்குதல் கொடுப்பார்கள் என்று அவர்களுக்குள்ளாக பேசி இதற்கெல்லாம் காரணம் யார், பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று என்னை பேசி என்னையும் எதையும் செய்யணும் என்கிற திட்டமெல்லாம் அவர்கள் போட்டார்கள். அது மட்டுமல்ல, குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் உங்ககிட்ட நீங்கள் அவங்களோட தலைவர் ஒருதாய் மக்கள் சொல்லி பேசுறீங்க, பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மரவருக்கு உங்கள் மேலே ஃபுல்லாக வழக்கு போடுறான், நிறையா நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நாங்கள் இருக்க முடியாது, எல்லாருமே போயிட்டு வேறு பக்கம் வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசி ஆடியோலாம் அந்த குரூப்பில் போட்டு மதுரையில் என்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் எனக்கு இடைவெளியெல்லாம் ஏற்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் நமது நாகநாதபுரம் சண்முகபாண்டியன், அவர் நம்ம கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தார். அவர் சமீபத்தில் ஒரு பிரச்சனையில், சாதாரண உணவகத்தில் நடந்த பிரச்சனையில் அவருடைய கால் உடைக்கப்பட்டது. அவர் கால் உடைக்கப்பட்டது அந்த உணவகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக இல்லை. இந்த பகுதியில் சமரசம் இல்லாமல் சமூக பிரச்சனைகளில் தலையீடு செய்கிறார், நமக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இவனை போன்றவர்களை ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதிய வன்மம் பிடித்த சிலர் தான் இந்த சம்பவத்தை செய்தார்கள். அதே போல் 3 ஆண்டுகள் கழித்து கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அதே போன்ற பொங்கல் வைத்து தோரணம் கட்டி மக்கள் வழிபாடு செஞ்சு வீர வணக்கம் செலுத்த வருகிறார்கள். 10 நிமிடம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உடனே காவல்துறை தோரணத்தை ஃபுல்லாக அவர் எனக்கு அதை செய்ய இதை செய்யணும். அந்த நிகழ்வு நடந்ததற்கான எந்த தடையும் இல்லாமல் 10 நிமிடத்தில் நம்ம மக்களை வைத்து அகற்றினார்கள். 30 வந்தது. 30 தேவர் குறுக்குச்சை என்று இளமனூர் கிராமத்தில் மெயின் ரோட்டிலேருந்து அந்த கிராமம் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளேயும் நுழைவாயில் ஒரு போர்டு இருக்குது, அங்கேயும் பொங்க வைக்கிறான், தோரணம் கட்டுறான், வெடியை போடுறான். இந்த 2 கிலோமீட்டர் மெயினில் இங்கே ஒரு போர்டை வச்சு, இங்கே பொங்க வச்சு, இங்கே தோரணம் கட்டி, இங்கேயே வெடியை போடுறான். காவல்துறை எதுக்கு 2 இடத்துல நீ அனுமதிக்கிற? ஊருக்குள்ள நீ கொண்டாடினா அதோட மூடிட்டு கிளம்பிடணும் வாகனத்தில். அப்போ நீ இங்கே நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறது தேவேந்திர வேளாளர் குடியிருப்பு. அப்போ நீ அதை அனுமதிக்கிறேன்னா இங்கே வன்முறை நடப்பதற்கு, ஒரு கலவரம் நடப்பதற்கு காவல்துறை தான் வாய்ப்பு ஏற்பட்டு 30ஆம் தேதி கட்டின தோரணம் 30ஆம் தேதி இரவே காவல்துறை அகற்ற சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அகற்ற சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த தோரணம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் அந்த காணொலியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கலவரம் நடக்கும்போது ஒரு காணொலி வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நாம் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம்னா அடுத்த 10 நிமிஷத்துலேயே அதுக்கு தடயமே இல்லாத அளவுக்கு அகற்றுவதும், அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற பொழுது அதனுடைய தடயங்கள் அப்படியே நீண்டு கொண்டே இருப்பதும் என்பது காவல்துறையினுடைய பாரபட்சமான நடவடிக்கை. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் நீண்ட நாட்களாக நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய குடியிருப்பில் ஒரு பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பதட்டமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த மக்களை சந்திப்பதற்காக நான் அங்கே சென்றேன். அவர்கள் என்னை வரவேற்று அந்த முத்துச்சாலையில் ஒரு வெடியை போட்டார்கள். அந்த வெடி போட்டதற்கு என் மேலே ஒரு வழக்கு போட்டுக்கிறாங்க. அதாவது நில அதிர்வை ஏற்படுத்தி உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுனால, பொதுமக்களுக்கு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதை சொல்லி பயங்கர சத்தத்தோடு இந்த மாதிரி வெடியை போட்டு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அதையும் நம்ம எதிர்கொண்டு அது வேறு விஷயம். ஆனால் இந்த பெயர் பலகை வைப்பதற்கு ஏற்கனவே அனுமதி கேட்டு அப்பொழுது இளையன்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், வட்டாட்சியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதான கூட்டம் நடத்துகிறோம். அந்த சமாதான கூட்டத்தில் கூட வெளியிலேருந்து அரசியலான ஆட்கள் நான் உள்ளே வந்தேன்னா அதே மாதிரி அங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி நானே வெளியில் இருந்துட்டு மக்களை மட்டும்தான் 5 பேர் அனுப்புனோம்.
அதனுடைய நோக்கமும் எங்களுக்கு இல்லை. அவர் மீது எங்களுக்கு வன்மம் இருந்திருந்தால் அந்த இடத்துல அந்த போர்டு இதில் 30 ஆண்டு காலமாக இருக்காது. ஏன்னா குடியிருக்கு, தேவேந்திர வேளாளருடைய குடியிருக்கு, போர்டு மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கிறேன். நாங்கள் அதை சேதப்படுத்தணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கு ஒரு நாள் இரவு போடும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை செய்யலை. நாங்கள் எங்களுடைய தலைவருடைய படத்தை போட்டு எங்களுக்கு ஒரு பேர் பலகை வைக்கணும் அப்படிங்கிறத கேட்குறோம்னு சொல்லி முன்வைக்கும்போது காவல்துறை ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டார்கள், வட்டாட்சியரும் ஒத்துக்கொண்டார். அதற்கு முன்பாக 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட அனுமதி வாங்குங்க, வருவாய்த்துறையில் அனுமதி வாங்குங்க, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம்னு காவல்துறை சொல்கிறது. காவல்துறையிட்ட கேட்டோம்னா, வருவாய்த்துறையிட்ட கேட்டோம்னாக்கா நீங்கள் காவல்துறையில் கேளுங்க, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இந்த பந்தை மாற்றி மாற்றி அங்கிட்ட இங்கிட்ட உறுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு சமாதான கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த சமாதான கூட்டத்தில் அவர்கள் பெயர் பலகை வைப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் உங்களுடைய பெயர் பலகையும் இருக்கும். அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் 3 மாத காலத்திற்குள் அந்த சாலையில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம், பெயர் பலகை, அது யார் எந்த சாதி வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம். இளவனூர் கிராமத்திலேருந்து போனால் 5 பேர் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் மரவர் தரப்புலேருந்து வந்தவங்க கையெழுத்து போடலை. நாங்கள் வெளியில் கேட்டுட்டு வந்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு சமாதானம் கொடுத்து வராமல் அப்படியே போயிட்டாங்க. அதனால் அந்த நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு வரைக்கும் நிலுவையில் இருந்தது. இப்போ இந்த பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது யாருடைய தூண்டுதலிலும் வைக்கலை. இயல்பாகவே நம்மள்கிட்ட இருந்த அந்த இளைஞர்கள்ட்ட இருந்த நீண்ட நாள் கனவு அதே அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அவன் தோரணத்தை கட்டுறான், பொங்கலை வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். நம்மளை 10 நிமிஷத்தில் எடுக்க சொல்லக்கூடிய காவல்துறை அவங்கள 10 நாள் ஆகி இன்னும் அப்படியே வச்சுருக்காங்கன்னா அப்போ கட்டமாகவே காவல்துறை தான் இதுக்கு காரணம். இப்போ பெயர் பலகை வச்சாச்சு, கோயிலுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கு. அதுவும் ஒரு வேலி மாதிரி இருக்குது, குடியிருப்புக்கு மெயின் ரோட்டுக்கும் கோயிலுக்கும் அந்த வேலிக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க. இதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், இதை நான் சொல்கிறது வரலாறு. மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பேரை சூட்டணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பல தலைவர்கள் பேர் சூட்டினாங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் சுந்தரலிங்கத்தினுடைய பேரை போக்குவரத்து கழகத்துக்கு வைக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மொத்தத்தில் எல்லா போக்குவரத்து கழகத்துக்கும் பேரை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை கொடுத்தோம். அதே போல் மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டம் இந்த மாவட்டம்னு பல தலைவர்களுடைய பேரில் வச்சுருந்தாங்க, அதையும் எடுக்க வச்சோம். இப்போ இந்த பெயர் பலகை கொடிக்கம்பத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நீதிமன்றம் கொடிகளை பொது இடத்துல இருக்கிறவங்க அகற்றணும்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது நிலுவையில் இருக்கிறதுனால சில இடங்களில் அது காவல்துறையெல்லாம் அகற்றிட்டாங்க, சில இடங்களில் அது நிலுவையில் இருக்கு. இந்த பெயர் பலகை குறித்தும் நீதிமன்றம் ஒரு முடிவை இந்த கொடிக்கம்பத்தோடு சேர்த்து எடுக்க வேண்டும். அதை காவல்துறையின் மூலமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இருந்தால் எல்லாருக்கும் இருக்கணும், எடுத்தால் எல்லாரும் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பெயர் பலகை வச்சதுக்கு அப்புறம் அதில் நிறையா சில முக்கியமான சில தலைவர்களெல்லாம் கலந்து பேசும்போது நம்ம சைடு இருக்கக்கூடிய நியாயங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இது வெளியில் இருந்து இசைக்கு திருநெல்வேலியை சேர்ந்த இசைக்கு அவன் நடத்தக்கூடிய இந்த பிஎம்டி மீடியா மூலமாக ஏற்பட்ட தொடர்பை வைத்துக் கொண்டு இந்த சில இளைஞர்களை அவராக வழிநடத்தி வருகிறார். இசைக்கு ராஜா வேலூரில் நடந்த ஒரு மனுக்கொலையை கண்டித்த ஆர்ப்பாட்டத்தில் அவரை ஆர்ப்பாட்டத்திற்கு பேசுவதற்கு கூப்பிடவே இல்லை. அவராக நானும் ரவுடி தான் ஏறி ஒரு தேவையில்லாத ஒரு கொலை செஞ்சது வேற ஒரு சமூகம். ஆனால் நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா பேசுனதுக்குள்ள நம்மளை தான் அவர் பேசியிருக்காங்க. எங்கே போனாலும் எந்த பிரச்சனையானாலும் தேவேந்திர வேளாளர்களை பற்றி பேசலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் இதை அனுமதித்துக்கிட்டே இருக்குது. இந்த நிமிடம் வரைக்கும் அனுமதிக்கு இது ஒரு முடிவு கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா நாம் அதை முடிவு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம நகரும். இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கடந்த இத்தனை ஆண்டு காலத்தில் நம்மளுடைய வேதனைகள், நெருக்கடிகள், வலிகள் எல்லாம் கடந்த காலங்களிலே திரைப்படங்களில் இழிவாக போகிற போக்கில் சுட்டிக்காட்டி சென்றிருப்பார்கள். இன்றைக்கு திரைத்துறைக்கு மாரி செல்வராஜ் போன்றவர்கள் வந்ததற்கு பிறகு நம்மை பற்றிய கடந்த காலத்தில் நம்ம மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள்,
அதை இந்த சமூகம் எப்படி எதிர்கொண்டது என்பதெல்லாம் இன்றைக்கு திரைப்படமாக பொது சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு மக்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறா, இப்படியெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களா என்கிற அளவில் இந்த கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நாம் நம்மளுடைய மரபு சார்ந்த அடையாளங்கள் இன்றைக்கு அரசியலாக மாற்றப்பட்டு தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற இன்றைக்கு பெயர் ஒரு அடையாளம், அது இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அரசியலில் எதிர்காலத்தில் நம்மை பற்றி பேசக்கூடிய ஒரு பேசுபொருள் உருவாகுவதற்கான சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தி நாம் அமைப்பாகவும் அரசியலாகவும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏறத்தாழ நம் சமூகத்தில் தோன்றிய கட்சிகள் எப்படி தோன்றியதோ அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தோன்றியது. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அதன்படி செயல்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் ஒரு இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நாம் அப்படியான நாம் அமைப்பாகாமல் அரசியலாகாமல் உதிரித்தனமாக இருப்பதன் காரணமாகவே நாம் அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆக வரக்கூடிய காலங்களில் தனித்தனியாக உறுதியாக இல்லாமல் ஏதேனும் ஒரு அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு கட்சியை இணைத்துக் கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அந்த கட்சி சார்ந்த வழிகாட்டுதல் கிடைக்கும், சமூகம் சார்ந்த ஒருங்கிணைப்பு கிடைக்கும். இளமனூர் கிராமம் அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடியிருப்பு பெரிய பெரும்பாலான ஆளுகளுக்கு தெரியாது, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையே தெரியாது. அது அரசியலாக அங்கு உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். காவல்துறை இளமனூர் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அந்த இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதேபோன்று சத்திரக்குடியில் நடைபெற்ற அந்த பிரச்சனையில் போடப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.